வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0. பவித்ரா வந்து பணப்பெட்டி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 லட்சம் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம்ல. அந்த வீடியோ பார்த்தோம். ஆஹ் நல்லா இருந்தது, நெகிழ்ச்சியாக இருந்தது. இன்னும் கூட அதிகமாக செலிப்ரேட் பண்ணியிருக்க வேண்டிய மொமெண்ட் அது. ஆனால் அது என்ஜாய் பண்ண முடியாத காரணம் இந்த ஜாக்லின். அந்த நியூஸ் நமக்கு முன்னாடியே வந்தது தான். இப்போ இந்த போட்டி வந்து இந்த டாஸ்க் வைக்கும்போதே ஒரு விஷயம் நம்ம இவங்கள பாராட்டணும். முதல்ல முத்து, அப்புறம் ரயான். இவங்க 2 பேரும் வந்து ஓட முடியும் அப்படிங்கிறதுனால எல்லாத்துலேயும் வந்தெல்லாம் நிற்காம மற்றவங்களுக்காகவும் அந்த சான்ஸை விட்டாங்கல்ல. அது நல்ல விஷயம். இதில் ஜாக்லின் முன்னாடி வந்துடுறாங்க. ஆனால் பவித்ரா வந்து நான் போகிறேன், நான் வந்து வெளியே போனாலும் பரவாயில்ல, நான் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்போவுமே உன்னை எதிர்பார்ப்பாங்கல்ல, எனக்காக யாராவது பேசணும், எனக்காக ஏதாவது பண்ணணும், என்னை யாரும் கேட்கல அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. இப்போ அவங்க ஜாக்லினை கேட்க ஜாக்லின் பண்ண தப்பும் அதுதான், இங்கே விட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ பவித்ரா பற்றி மட்டும் இதில் பேசுவோம். ஸோ பவித்ரா ஜாக்லின் கிட்ட கேட்டு அதை வாங்கிட்டாங்க, அந்த வாய்ப்பை. 2 லட்சம். அதே ரயான் போனார்ல, 45 மீட்டர். ஸோ மொத்தமாக 90 மீட்டர், 25 செகண்டு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 17 செகண்டில் வந்துட்டார். 8 செகண்டு மிச்சம் இருந்தது. அவர் ஃபாஸ்ட் ரன்னர் அப்படின்னு தெரியும். முத்து 60 மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 12 செகண்டில் வந்துட்டார். 3 செகண்ட் மிச்சம் இருந்தது. ஸோ நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், பவித்ரா ஜாக்லின் இவங்க 2 பேரில் பவித்ரா கொஞ்சம் வேகமாக 4 செகண்டில் வந்துடலாம், ஜாக்லின் வந்து கடைசி 2 செகண்டில் எட்ஜில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நேற்று நான் பேசும்போது சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே உல்ட்டாவாக சொல்லணும் போல இருக்குது. ஏன்னா பவித்ரா வந்து ஃபஸ்ட்டு பிக் பாஸ் வந்து அங்கே பேசிட்டு தானே அனுப்புவார். அப்படி அனுப்பும்போதே இவங்களுக்கு அந்த படபடப்பெல்லாம் வந்துருச்சு. அப்போ முத்து கூட சொல்லிட்டு இருந்தார், படபடப்பு வேணாம், நிதானமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு. பிக் பாஸும் சொன்னார், இங்கே பாருங்கள், நீங்கள் உங்கள் லைஃப்பில் பதட்டப்படாதீங்க, உங்கள் லைஃப்பில் ஜெயிச்ச மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மைண்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுங்க. நீங்கள் வெளியே போயிட்டு பெட்டி எடுத்துகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ளே வந்துட்டிங்கன்னா இந்த சீசனில் இப்படி பெட்டி எடுத்துகிட்டு கேமில் தொடர்கிற முதல் பெண்ணாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு அதை நினச்சிங்க மைண்டில் அப்படின்லாம் சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணிட்டு தான் அனுப்புனார். அவங்க கேட்டு அந்த கதவு திறக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டாங்க. அப்போ கூட முத்து வந்து சொல்லிட்டு இருந்தார், ரிலாக்ஸாக இரு, பிக் பாஸ் வந்து ஆல் தி பெஸ்ட் சொல்லுவார், கேட்டு முதல்ல திறக்கட்டும், கதவு திறக்கட்டும், வெயிட் பண்ணு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. படபடப்பு அவங்க இதில் தெரிஞ்சது நல்லாவே. அப்போ விஷால், முத்து, ரயான் இவங்களுக்குள்ள டிஸ்கஷன். அப்போ ரயான் தான் சொல்லிட்டு இருந்தேன், அப்படி அத்லெட் வந்து நம்ம நான் வந்து அதாவது 17 செகண்டில் அவர் முடிச்சிட்டார்ல, அப்போ 8 செகண்ட் பேலன்ஸ் இருக்குது. அந்த 8 செகண்ட் இருக்கிறதுனால இப்போ அதுதான் அவங்களுக்கான டைம். இதை நான் நேற்றே சொல்லியிருந்தேன். இப்போ வந்து இது வந்து அன்ஃபேராக வைக்கிறாங்க டாஸ்க்கு அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தாங்கல்ல. அப்போ சொல்லியிருந்தேன், அன்ஃபேர் அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. முத்து, ரயான் அப்படின்னா அவங்க வச்சிருக்க வேண்டிய டைமிங்கே வேற. ஆனால் அவங்க 25 செகண்ட் வைக்கிறாங்க ரயானுக்கு அப்படின்னா அது அதிகம்னு அவங்களுக்கும் தெரியும். அது ரயான் அப்படின்னு பார்க்கக்கூடாது. ரயானை தவிர மற்றவங்க யாராவது வந்தால் அவங்களுக்கும் அது கரெக்டாக இருக்கணும்ல. அப்படி பார்த்து தான் அந்த டைமிங் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ 2 செகண்ட் முன்னாடியே பவித்ரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரயான் சொல்லிட்டு இருந்தா. அப்படி இப்போ பவித்ரா வந்து ஓடுறாங்க. ஓடும் போதெல்லாம் ஏம்மா கொஞ்சம் வேகமாக ஓடுமா, என்னம்மா இப்படி ஓடுற அப்படின்னு தான் சொல்ல தோணுச்சு. ஓடினாங்க ஓடினாங்க ஓடினாங்க, உள்ளே என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, வந்துடுவாங்க பவித்ரா வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா ஓடி வந்து அந்த பெட்டி எடுத்துக்கிட்டு வேகமாக ஓடி வந்தாங்க. அவங்க வேகமாக தான் ஓடுறாங்க, ஆனால் நமக்கு பார்க்குறதுக்கு ஏன்பா இவ்வளோ ஸ்லோவாக, சீக்கிரம் போமா போமா அப்படின்னு தான் சொல்ல தோணுச்சு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா படபடப்பு உள்ளே தொத்துக்குச்சு. ஏன்னா டைம் ரொம்ப கிட்ட நெருங்கிடுச்சு. கதவு வேற லேசாக க்ளோஸ் பண்ணுறாங்க. பவித்ரா அப்படியே உள்ளே ஜம்ப் அடித்து விழுந்து கையில் இங்கே முட்டியில் வேற அடிபட்டு ரத்தம். அங்கே வந்து 2 செகண்ட் அப்படின்னு வரும்போது உள்ளே வந்துட்டாங்க, விழுந்துட்டாங்க. ஸோ விழுந்து எழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் போயிட்டு கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்ல இல்லை கொண்டாட, அவங்க அழுகுறாங்க, சிரிக்கிறாங்க, ரெண்டும் கலந்த ஒரு எமோஷன், சந்தோஷம், அதை கொண்டாடுறாங்க. அப்படியே எல்லாருக்கிட்டையும் நன்றி சொல்லிட்டு, எல்லாருக்கும் நன்றி அப்படின்லாம் வந்து இவங்க நன்றி சொல்ல, இல்லைம்மா நீ ஜெயிச்சம்மா, நீ எஃபர்ட் போட்டம்மா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க பெட்டி எடுத்துகிட்டு போய் ஜாக்லின் கிட்ட கொடுத்து, ஜாக் திஸ் இஸ் ஃபார் யூ அப்படின்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ஜாக்லின் விட்டு கொடுத்த வாய்ப்பு தானே இது. ஸோ திஸ் இஸ் ஃபார் யூ, அப்படி இந்த பெட்டி உனக்கு தான், உனக்கு தான் கையில் கொடுக்க, ஜாக்லின் வந்து கஷ்டப்பட்டு ஓனது நீ, இது உனக்கு தான், நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பெட்டியை அவங்கக்கிட்ட கொடுக்க, அப்புறம் எல்லாருமே பாராட்டினாங்க. பாராட்டிட்டு இவர் சொன்னார், ரவீந்திரன் வந்து இப்போ சொல்லுமா, இப்போ ஒத்துக்கிறம்மா, நீ வந்து ஃப்ளவர் கிடையாது ஃபயர்மா நீ அப்படின்னு அவர் சொல்ல, இப்போ அந்த டைலாக்கை சொல்லுமான்னு சொன்னதும் இவங்களும் அந்த டைலாக்கை சொல்கிறாங்க. பவித்ரா வந்து ஃப்ளவர் இல்லை ஃபயர் அப்படின்னு. நடுவில் ஒரு பாட்டு வேற,
நான் வரவா வரவா திருப்பி கொடுக்கவா அப்படின்லாம், திருப்பி தரவா அப்படின்லாம். யாருமா யார் கொடுத்த வழி, முத்துக்குமரன் கொடுத்த வழியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கலாச்சிட்டு இருந்தார். பிக் பாஸும் பாராட்டினார். அதை விட சிறப்பாக முத்துக்குமரன் ரயான், முத்து வந்து ரயானை கூப்பிட்டு பவித்ராவுடைய கையை இந்த பக்கம் பிடிச்சிக்கிட்டு அவர் இந்த பக்கம், ரயான் அந்த பக்கம், 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்க தோளில் கொஞ்சம் தூரம் சுமந்துட்டு போனாங்க. இப்போ இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும்போது 2 பேரும் அதை பார்க்குறாங்கல்ல, ஜாக்லின் சௌந்தர்யா. அதுலேயும் சௌந்தர்யாவுக்கு ஒன்றும் இருக்க போகிறதில்ல, ஜாக்லின். ஆனால் ஜாக்லினுக்கு இந்த மாதிரி நிறைய மொமெண்ட் இருக்குங்க. ஜாக்லினை போட்டு குத்தி 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 அழகாக ஏற்றி விட்டுது, ட்ரிகர் பண்ணுது. அதெல்லாம் தனியாக பேசுவோம், என்னென்ன மொமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது செலப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நிஜமாவே சிறப்பாக பண்ணாங்க. பவித்ரா எஸ் டாஸ்க் பீஸ்ட், லேடி டாஸ்க் பீஸ்ட்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அப்படியே அர்த்தம் பார்க்கலனாலும் பார்க்க தேவையில்லைனாலும் அந்த பேர் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கான நியாயம் பண்ணணும், அதை பண்ணியிருக்கிறாங்க பவித்ரா அப்படின்னு தான் சொல்லணும். பாராட்டுக்கள் பவித்ரா. பவித்ரா வந்து ஃப்ளவர் இல்லைடா ஃபயர்ரா அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அந்த புலம்புறதை குறைச்சிக்கலாம். இதுலேயும் இந்த வாய்ப்பும் இன்னொருத்தர் கொடுத்து தானே வந்தது. அது அந்த மாதிரியான சுச்சுவேஷன் போகாமல் அதை பண்ணாங்கன்னா சிரிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜாக்லின் எவிக்ஷன் என்னென்னவோ பண்ணுது மைண்டில். ஸோ இந்த சம்பவங்களை பவித்ரா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. இங்கேயும் ஜாக்லின் விட்டு கொடுத்த அந்த வாய்ப்பால். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.